மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி, ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சிறப்பு திட்டங்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்விடங்களை மேம்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிதியை இந்த மக்களுக்கு செலவு செய்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. மக்கள் தொகைக்கேற்ப ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானுக்கு 25% மக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் மொத்த பட்ஜெட்ல 25% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் அந்த நிதியை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்பான நிதியை கூட தொடர்ச்சியாக தமிழ் மாநிலத்தில் ஆண்ட கட்சிகள், அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், 2 கட்சிகளுமே இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கான நிதியை ஒதுக்கினார்களா என்றால் கிடையாது. அப்படி அந்த நிதியை மிக மிக குறைவாகத்தான் ஒதுக்கீடு செய்கிறார்கள். அப்படி குறைவாக ஒதுக்கீடு செய்கிற நிதியை அந்த மக்களுக்காக மட்டும் செலவு பண்றார்களானா அதுவும் கிடையாது. பணத்தை ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு அதை எடுத்து இப்போது திமுக சொல்றதுல மகளிர் உரிமை தொகை, அப்புறம் விவசாய மானிய கடன், மூவலூர் ராமமர்தமல் திட்டம், அப்புறம் இன்னும் பல்வேறு திட்டங்கள், இந்த திட்டங்களுக்கெல்லாம் பொது திட்டங்களுக்கெல்லாம் இந்த நிதியை தூக்கி மடைமாற்றுகிறார்கள். இத யாரு சரி செய்யறது? கடந்த ஆட்சியில கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாங்க. இலவச சைக்கிள் திட்டத்துக்கு இந்த நிதியை எடுத்து செலவு செய்திருக்கிறார்கள். இப்போது திமுக அரசு மகளிர் உரிமை தொகைக்கும் மற்ற திட்டத்துக்கும் இந்த பணத்தை செலவு செய்கிறார்கள். ஆக இதுல கூட எஸ்சி எஸ்டி மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை புகார் கொடுத்தால் மற்ற மத்திய அரசு கூட தான் இந்த தப்பு செய்து நாங்க மட்டுமா செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடானா, நீதிபதி ஒரு திருடனை பார்த்து கேட்டாராம், இது திருடுறியே, இது நியாயமான, நான் மட்டுமா திருடுறேன், மற்றவங்க கூட தான் திருடி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு கூட தான் திருடுது, அது எங்களை மட்டும் கேள்வி வைக்கலான்னு இதுக்கு வேற சில பேர் முட்டு கொடுக்குறான். இதே காலகாலமா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கலாமா? எப்பதான் பேசுறது? இதெல்லாம் யார் தான் பேசுறது? அப்போ என்னுடைய பணத்தை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னால் அதை கேட்பது தவறா? இதை கேட்டா உடனே எங்களுக்கு சங்கி என்னையா இது? என்னுடைய உரிமை பறிக்கிற போது அதை வேடிக்கை பார்க்கிறவன் தான் மிகப்பெரிய அயோக்கியன். அதை கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு கள்ளமா அவனை சாதிக்கிறானே, அவனை மாதிரி ஒரு அயோக்கியம் வேற எவனும் இருக்க முடியாது. ஒன்று ஆதரிக்கணும்னு சொல்லு, இல்லை எதிர்க்கிறேன்னு சொல்லு. எதுவுமே சொல்லாம இங்க கள்ளமா அவனும் சாதிக்கிறவன் என்ன சொல்றது? ஆக இதுதான் இன்றைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுடைய நிலைமை. ஒரு பக்கம் கல்வி கற்கக்கூடாது என்று இவர்கள் தான் சனாதனத்தை ஒழிக்கணும் என்று சொல்றார்கள். நம்ம இந்த இடஒதுக்கீட்டு வரலாற்று முறையில வர்ணாசிரம அடிப்படையில யார் என்ன வேலை செய்யணும், யார் படிக்கணும், யார் படிக்கக்கூடாது என்ற சிஸ்டத்தை உருவாக்கினார்கள. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்கள, இவங்க தான் சொல்றாங்க ஆதி திராவிடர் கல்வி நிறுவனத்தை, கல்வியை பள்ளிக்கூடங்களை எல்லாம் பொதுப்பள்ளியோட இணைச்சிடணும் என்று சொல்லுகிறார்கள். இது ரொம்ப அபத்தம். அதுக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை வச்சு அதுக்கு ஒரு அறிக்கை, இனி ஆதி திராவிடர்ங்கிற பெயரை மாத்திரணும், ஆதி திராவிடர் கல்வி நிறுவனங்களை எல்லாம் மாத்திரணும், இப்படி எல்லாம் மாத்திட்டா சாதி ஒழிஞ்சிடணும். இது எதுனா லாஜிக்கா இருக்குது? என்ன லாஜிக்னே தெரியல. இப்போ நாங்குநேரியில சின்னதுரைன்னு ஒரு மாணவர் வெட்டனாம அவர் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். சக மாணவர்கள், அது மற்ற சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் போய் வெட்டினாங்க. அவர் படித்த பள்ளி தனியார் பள்ளி, ஆதி திராவிட நல பள்ளியில அவர் படிக்கல, ஒரு தனியார் பள்ளி, கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகள்லயோ ஏதோ ஒரு பள்ளியில படிச்சவர். அவர் அதிகமா மார்க் எடுத்துட்டாருங்கிற காரணத்துக்காக வீடு போய் வெட்டினான். இப்போ இதுக்கும் ஆதி திராவிடர் பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆதி திராவிடர் பள்ளியில இருக்கிற மாணவர்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் பொது பள்ளியில சேர்த்துட்டா சாதி ஒழிஞ்சிருமா? ஆனால் இங்க இந்தியாவில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் சேரி, ஊர், காலனி, ஊர் என்று தனித்தனியாக வாழ்விடங்கள் இருக்கிறது. அதை எப்போது மாற்றுவது? அதை மாற்றாமல் நீ வெறும்
ஆதி திராவிடருங்கிற பேரை மாற்றி எனக்கு இழுக்கா இருக்குதுன்னு சொன்னா இது ரிசர்வேஷன் கேட்கறதே தப்பு. ஆதி திராவிடர் பேர் இழுக்கா இருக்குது என்று சொன்னால் திராவிடர் என்கிற பேரும் இழுக்குத்தான். நீங்க அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறீங்களே திராவிட மாடல் திராவிட மாடல், இது மட்டும் நல்லா இருக்கா? ஏன் ஆதி திராவிடர்கள் என்று வைத்துக் கொண்டாருன்னு சொன்னா இது முதல்ல இது ஒரு பிரச்சனை. என்னன்னா திராவிடம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தது உங்களுடைய மூதாதையர் முப்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நீங்க திராவிடம் என்கிற பேர் வச்சுட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு வரீங்க. ஆனால் ஆதி திராவிடருங்கிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு கசப்பா இருக்கிறது. ஆதி திராவிடருக்கும் திராவிடருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர் அயோத்திதாச பண்டிதரை அவருடைய பார்வையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சனாதனத்தை உள்வாங்கி கொண்டு அதை கடைபிடிக்கிறவர்கள் திராவிடர்கள், சனாதனத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அதை எதிர்த்து போராடுகிறவர்கள் ஆதி திராவிடர்கள். இதுதான் வித்தியாசம். இதுதான் உங்களால ஜீர்ணிக்க முடியல அதானே? திராவிடனுக்கும் ஆதி திராவிடனுக்குள்ள வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது. திராவிடம் என்பது ஆரிய சனாதனத்தை உள்வாங்கி கொண்டு அந்த சாதிய கட்டமைப்பை வர்ணாசிரம அந்த படிநிலையை இன்றைக்கும் உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறவர்கள் திராவிடர்கள். சனாதனத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தொடர்ச்சியாக எதிர்த்து போராடக்கூடிய சமூகம் ஆதி திராவிடர் சமூகம். இதுதான் வித்தியாசம். இது வந்து இன்னொரு பேச்சு. ஆதி திராவிடருங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதி கிடையவே கிடையாது. 1921, 22களிலே நீதி கட்சி கொண்டு வந்த அந்த அரசாணையில் கொண்டு வரப்பட்ட போது பஞ்சமர் என்கிற பெயரை மாற்றம் செய்ய வேண்டும். பஞ்சமர் என்ற பெயரை மாற்றம் செய்து அதற்கு பதிலாக இன்னும் காந்தி போன்றவர்கள் ஹரிஜன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பட்டியலில் இருக்கிற அனைத்து சமூகத்திற்கும் ஒரு பொது பெயர் தான் ஆதி திராவிடர் என்ற பெயர். அந்த ஆதி திராவிடர் என்கிற ஒரு பொது பெயரை அது சாதி பெயர் என்று சொல்லி மடை மாற்றுகிற வேலையில திசை மாற்றுகிற வேலை, பிரச்சனையை திசை திருப்பி அதுல குளிர்காய்கிற வேலை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் ஆய்வு செய்ய வேண்டாமா? இது எப்படி வந்தது என்றாவது சொல்ல வேண்டாமா? பொதுவா ஆதி திராவிடங்கிற பேரை எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிடும் சொல்றதுல என்ன விதமான நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ஸ்கூல்ல தான் வந்து சாதி பெயர் சொல்லாதீங்க. அப்புறம் இடஒதுக்கீட்டுல அவங்களுக்குலாம் எப்படி நீங்க ஃபண்டை ஒதுக்கீடு செய்வீங்க? ஒரு பக்கம் இடஒதுக்கீடு வேணும்ன்றீங்க. அப்போ இடஒதுக்கீட்டு சமூகத்திற்கு நீங்க எந்த அளவுகளை எந்த தரவுகளை வைத்து அவங்களுக்கு நீங்க வந்து பணம் ஒதுக்கீடு செய்வீங்க, புத்தகங்கள் மற்ற ஸ்காலர்ஷிப்லாம் வழங்குவீங்க? இப்போ இது மாதிரியான முட்டாள்தனமான வாதத்தை முன்வைத்து இடஒதுக்கீட்டை எதிர்க்கணும்ன்ற ஒரு உள்நோக்கத்தோடு இது போன்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்பதை இந்திய குடியரசுக் கட்சி எங்களை போன்றவர்கள் அம்பேத்கரிஸ்டுகள் எதிர்க்கிறோம். ஆக இப்படி பண்ற இன்னொன்று, இந்த இடஒதுக்கீடு அருந்திய உள்இடஒதுக்கீடுல தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற அந்த அரசாணையில பாத்தீங்கன்னா 7 வகையான சாதிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருந்ததியர், சக்கிலியர், பகடை, மாதாரி, மாள இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் ஆதி ஆந்திரா என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்க உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனை இந்தியாவில் முதல் எழுப்பப்பட்டது பக்கத்துல இருக்கிற ஆந்திர மாநிலத்துல தான். அப்போ அங்க யாருக்குடா பிரச்சனைன்னு கேட்டா மாலா, மாதிகா இந்த 2 சமூகங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையால் எழுந்ததுதான் உள்ளிட ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும். மாதிகா மாலா சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள். எங்களை போன்ற மாதிகா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முழுமையாக பலன் பெறவில்லை. ஆகவே எங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று முதலில் இந்தியாவிலே ஆந்திர மாநிலத்திலே தான் அது உருவாக்கப்பட்டு அந்த சட்டமும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அது செல்லாது என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. இப்போ அந்த ஆதி ஆந்திரா என்கிற சமூகம் ஒரே ஒரு சாதி கிடையாது. இப்படி எப்படி இங்க ஆதி திராவிடர் என்ற பட்டியலில் 76 சாதி இருக்கிறதோ அதை போல ஆதி ஆந்திரா என்கிற அந்த பெயருக்கு கீழே 61 சாதிகள் இருக்கிறது. இப்போது நான் திரும்ப கேட்கிறேன், இந்த உள்ளீடு ஒதுக்கீடு ஆதரிக்கிற அல்லது இதை உருவாக்கின திமுகவிற்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து கேட்கிற இது ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு விளக்கம் வேண்டும். ஆதி ஆந்திரா என்கிற
அந்த பட்டியலில் இருக்கிற 61 சாதிக்கும் இந்த இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடா அல்லது யாராருக்கு? ஏனென்று சொன்னால் இப்போது அதுல இருக்கிற மாலா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களை அருந்ததியர்கள் என்று சொல்லாதீர்கள், ஆனால் 3% இடஒதுக்கீட்டில் எனக்கும் உரிமை உண்டு என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஆதி ஆந்திரா என்று மட்டும் சொல்லலாம், எங்களை தனியா அருந்ததியர்னு சொல்லாதீங்க என்று அந்த ஆதி ஆந்திரா பட்டியலில் இருக்கின்ற மாலா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போது தேசிய SC/ST ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன விளக்கம் திமுக அரசு இல்லாத இந்த மாநில அரசு சொல்லணும்? அப்படி பார்த்தால் இந்த 3% இடஒதுக்கீடு என்பது 61 சாதிகளுக்கும் சேர்த்து என்று சொன்னால் அந்த மக்கள் தொகையை இதில் இணைக்க வேண்டும். அந்த 61 சாதிகள் இருக்கிற அந்த மக்கள் சேர்த்தால் இன்னும் 40% வரை SC/ST மக்கள் சாதியினுடைய பட்டியல் சதவீதம் உயரும். அப்போ அதற்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆக இது போன்ற குளறுபடிகளை நீங்கள் நடைமுறையில அரசாணையில வைத்திருக்கிற போது இது எப்படி சரியா இருக்கும்? ஆக இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இதை சொல்லுவதனாலே நாங்கள் அருந்ததியர்களுக்கு எதிராக பேசுகிறோம் என்று பிரச்சனையை மடைமாற்றுவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.